டேஸ்டியான பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு மஞ்சள் பட்டாணி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. அது ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 ml ஆயில் ஒரு கடாயில் ஊற்றிட்டு பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 5, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, பிரியாணி இலை 1 இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவு. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச தனி குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் இது கூட மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. கேரட்டு, பீன்ஸு, கிழங்குன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷனுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். இந்த மெத்தடு நம்ம குக்கரில் கூட தாளித்து விடலாம். நான் ஆல்ரெடி பட்டாணி ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருந்ததை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. பாருங்கள் எல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வேக வச்சுருந்த அந்த பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாங்க. இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதை இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.